டியூஸ்டே ஆஃப்டர்நூன் போல் நானும் தங்கச்சும் போத்தீஸ் தான் வந்திருந்தோம். பிகாஸ் அம்மா வீட்டில் கிராசரி தந்துச்சுன்ட்டு என்னையும் தங்கச்சி கிராசரிஸ் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. நிறைய டிஸ்கவுண்ட் அண்ட் ஆஃபர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக சோனி சென்டர் தான் போயிருந்தோம். பிகாஸ் அம்மா வீட்டில் இருக்க டிவியோட டிஸ்பிளே போயிடுச்சு. ஸோ டிவி வாங்கலான்னு போகணும். ஸோ எதுவுமே செட் ஆகல. சரி நாளைக்கு வந்து வாங்கிக்கலான்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்தோனியா சர்ச் தான் போயிருந்தோம். மோஸ்ட்டாக நான் பாண்டியில் இருந்தேன்னா அந்தோனியா சர்ச் கண்டிப்பாக போயிடுவேன். ஸோ என் பையனை சாமி கும்பிடவே விடவே இல்லை. பசிக்குது சொல்லிட்டே இருந்தான். ஸோ பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இருக்க ஸ்ரீ கிருஷ்ணா பேக்கரி தான் கூப்பிட்டு வந்திருந்தேன். என் பையனுக்கு வந்து மோத்தி லட்டுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனுக்கு 2 மோத்தி லட்டு வாங்கி கொடுத்துட்டு நான் 2 க்ரீம் பண்ண வாங்கி சாப்பிட்டுருந்தேன். கிருஷ்ணா பேக்கரி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சூப் ஸ்டால் இருக்கும். ஸோ அங்கே எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் எக் போண்டா சிக்கன் போண்டா சூப் வாங்கி குடிச்சிருந்தேன். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் வீட்டுக்கும் வாங்கிட்டு போயிருந்தேன். நீங்கள் பாண்டிச்சேரி விசிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டால் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்கும், ப்ரைஸும் கம்மி தான். ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்தா பாவம் எங்கள் சாக்ஷிக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா பேம்பர்ஸ்லாம் போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. இல்லாட்டினா வீடு ஃபுல்லாக அழுக்காக்கி விட்டுருவா. நமக்கு வயிற்று வலி வந்தால் வாயை வந்து சொல்லுவோம். ஸோ மெடிசன் எடுத்துப்போம். பாவம் வாயில் தச்சவனுங்களாம் என்ன பண்ணணும் தெரியல. அந்த டைமில் நம்ம பக்கத்தில் இருந்து வயிற்று தடை விட்டு டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டா அதுங்களும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகும்.